குடும்பத்தில் பெண்களுடைய பங்கு முக்கியம். தேவன் நம்ம கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் பெண்கள் ஒரு உத்தரவாதி. உண்மைமா? நீங்கள் உள்ள போக போக உங்களுக்கு இது புரியும். ஆமாம், குடும்பத்தில் என்னுடைய பங்கு முக்கியம் அப்படிங்கிறத உங்களால் விளங்கி கொள்ள முடியும். இந்த இடத்துல பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படியாமா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதாவது இந்த புத்தி அப்படின்னா, அந்த புத்தி தான் நான் என்னையவே திட்டிக்குவேனே. ஆமாம், எனக்குமே இல்லை. இந்த வீட்டை எப்படி கட்டுறது, கணவனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, கணவனை எப்படி கர்த்தருக்கு நேராய் நடத்துறது, எப்படி பண்ணுறது, பிள்ளைகளை எப்படி நடத்துறது அப்படின்னு எனக்குமே இல்லை. புத்தி என்பது இல்லை. ஆனால் இந்த புத்தி முதல்ல எங்கிருந்து வருது என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த கனியை குறித்து தேவன் பேசுகிற பொழுது அந்த இடத்துல சொல்கிறாரு, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் பார்வைக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதும். நல்ல விளங்கமா? முதலாவது இந்த புத்தி எங்க இருந்து வருது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து தான் வரணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. புத்தி எங்க இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து தான் வருது. வந்துச்சு, இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த புத்தி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நல்லா விளைஞ்சாமா? அதாவது குடும்பத்தை கட்டுகிற தேவன் நம்மளை அலைன் பண்ணுற பொழுது, குடும்பத்தை கட்டுகிற அந்த புத்தியை தேவன் நமக்குள்ள வச்சுதான் அலைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எப்போ இந்த புத்தி கொலாப்ஸ் ஆச்சுன்னா, மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன செஞ்சுன்னா அந்த புத்தி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு நம்மளால் என்ன செய்யலை தெரியல. நம்ம இப்படி சுழிச்சா அவர் இப்படி சுழிக்கிறார், அல்லது பிள்ளைக்கு இப்படி சுழி போடுறாங்க. அதனால் நம்மளால் குடும்பத்தில் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எல்லாரும் அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15வது வேத வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்போம். அவர்கள் போய் 2 சாமுவேலின் புஸ்தகம், அதாமா, அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விலப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது வாசிங்க. புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள், நான் யோவாபோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். சரி, இந்த இடத்துல ஒரு சம்பவம், அதாவது 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெத்மாக்காவாகிய ஒரு பட்டணம், பெத்மாக்காவாகிய ஆபேல் என்கிற ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து, அந்த பட்டணம் நம்ம குடும்பமாகவும், இங்க ஒரு ஸ்திரீ இருக்கா பாருங்க, அந்த பட்டணத்தில் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாலாமா. வேதத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ மகா புத்திசாலி அபிகாய். ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்தா, அதாவது திரும்ப சொல்ற, பெத்மாக்காவாகிய ஆபேல் என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை குடும்பத்திற்கு ஈக்குவலாகவும் அடுத்து சமமாகவும் புத்தியுள்ள ஸ்திரீ நானாகவும் இருந்து என்ன செய்ய போகிறோம், இந்த புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து தேவன் நம்மளோடு கூட நிறைய 13 காரியம் இருக்கு. 13 இப்ப பேச மாட்டேன், நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில். ஆமா, ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நான் என்ன செய்ய போறேன், வேகமா உங்களிடத்துல பேசி இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கிறோம், பெத்மாக்காவாகிய ஆபேல் என்கிற பட்டணம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. பட்டணத்துடைய பெயர் என்ன? பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணம். அதாவது இந்த முழு கதையை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைனா என்ன செய்யணும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெத்மாக்காவாகிய ஆபேல் என்கிற ஒரு பட்டணம்
அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு யோவாப் என்கிற ஒரு மனிதன் எழும்புறா. யார் எழும்புறா? யோவாப். இந்த யோவாப் யாருன்னா தாவீதினுடைய படை தளபதி. யோவாப் யாரு? தாவீதினுடைய படை தளபதி. அப்ப அந்த பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்தை அழிக்கிறதுக்கு யோவாப் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா முற்றுகை போட்டுட்டு இருக்கிறான். முற்றுகைன்னு என்னன்னா, ஆமா, வளைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முற்றுகை போட்டுட்டாரு. அப்ப அப்படி முற்றுகை போட்டுட்டாருன்னு இங்க இருக்குது. ஆனா மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, தகர்த்து போட்டார்கள். அந்த பட்டணத்துடைய மதிலை தகர்த்து கொண்டிருக்காங்க. இங்க கவனிப்போம். அந்த மதிலை என்ன பண்ணாங்கன்னா, யாரையும் நீங்க கவனிக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்க ஒன்றை விட்டுட்டீங்கன்னா ரெண்டை போக முடியாது. எல்லாரும் இங்க வாட்ச் பண்ணணும். ஆமா, யாரு வராங்க போறாங்க அதெல்லாம் நீங்க இப்ப பார்க்க கூடாது. இங்க மட்டும் நீங்க வாட்ச் பண்ணாதான் எப்படி நீங்க உள்ள போகணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த பட்டணத்தை என்ன செய்றாங்க? மதிலை தகர்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை பாருங்க, பட்டணத்தில் நடக்கிற ஒரு செய்தியை இந்த புத்தியுள்ள ஸ்திரீ கேள்விப்படுறான். எப்படின்னா, இந்த பெத்மாக்காவை ஆபேல் பட்டணத்தினுடைய அந்த மதிலை இடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் யாருக்கு சொல்றாங்க? இந்த புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ கிட்ட சொல்றாங்க. அப்போ உடனே இந்த புத்தியுள்ள ஸ்திரீ பாருங்க, பட்டணத்தில் நடக்கிறது. பட்டணம் இப்ப திருப்பூர் பட்டணத்துல மதிலை இடிக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்கு நியூஸ் வரணும்? எங்களுக்கு இல்லை, எனக்கு சொல்லுங்க. இப்போ கோயம்புத்தூர்ல ஒன்று நடக்குதுன்னா எனக்கு ஒரு நியூஸ் வரணும். ஆமாம், ஏன்னா இது இப்படி நடக்குது அப்படி வருகிற நியூஸ் எல்லாம் கேட்டு தேவ பிரசனத்தில் உட்கார்ந்தது தான் நம்மளுடைய வேலை. அப்போது இப்போ பாருங்க, இந்த இடத்துல பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்துடைய மதிலை இடித்து கொண்டிருக்கிறாள் என்கிற ஒரு நியூஸு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு வருகிறது. இதை கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறானா, யார் அங்கே அந்த யோவாப்பென்ட்ட வர சொல்லுங்க, அந்த இடித்து கொண்டு இருக்கிற யோவாப்பென்னை நான் பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறான்? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ கிட்ட அந்த யோவாப்பை கூட்டிட்டு வராங்க. அப்போ யோவாப்பை பார்த்து கேட்கிறா, எதுக்கு என் பட்டணத்தை நீங்க இடிக்கிறீங்க அப்படின்ட்டு ரெண்டு வார்த்தை சொல்றா. நான் அதான் சொல்றேன், நான் வேகமா போக விரும்புறேன். சொல்றான், என் பட்டணம் ஒரு விசேஷமான ஒரு பட்டணம். பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணம் இஸ்ரவேலிலே தாய் பட்டணம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெத்மாக்காவாகிய ஆபேல்ல போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா வழக்கு தீரும்னு சொல்லி என் பட்டணத்தை பெருசா வச்சிருந்தாங்க. இப்ப என் பட்டணத்தை அல்லது கர்த்தருடைய சுதந்திரமாகிய பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்தை இப்படி இடிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த புத்தியுள்ள ஸ்திரீ யாருக்கிட்ட கேட்குறா? யோவாப்பு கிட்ட சொல்றா. உடனே யோவாப் சொல்றா, இங்க பாருமா, உன் பட்டணத்தை அழிக்கணுங்கிறதால என்னுடைய நோக்கம் இல்லை, உன் பட்டணத்தை அழிக்க நோக்கம் இல்லை, எங்களுடைய எதிரி அப்படிங்கிறதை விட தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சேபா, பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்கிற மனுஷன் இந்த பட்டணத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானாமா. அதனால இந்த பட்டணத்தை அழிக்கணுங்கிறதால எங்களுடைய நோக்கம் இல்லை, அந்த சேபாவை மட்டும் எங்க கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பட்டணத்தை விட்டு நாங்க என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம் அப்படின்னு சொல்லி உடனே யோவாப் சொல்றா. உடனே இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்றா, அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி ஆமாங்கிற பொழுது, சரி யாரு அப்படின்னு சொல்லி, எங்க ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த சேபாவை கண்டுபிடிச்சு அந்த சேபாவை என்ன செஞ்சாங்கன்னா தலையை வெட்டி அந்த மதில் மேல வச்சு அது யோவாப்பு கையில ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பட்டணத்தை சூழ்ந்திருந்த யோவாப்பும் அவன் ஜனங்கள் அந்த பட்டணத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தபடினால் அந்த பட்டணம் காக்கப்பட்டது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்துல ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தபடினாலே அந்த பட்டணம் என்ன செஞ்சுச்சாமா, காக்கப்பட்டது. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு பட்டணத்துக்கே ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தானா, அதாவது ஒரு பட்டணத்துல ஒரு 30 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்கன்னு வைங்கள, ஒரு 30 லட்சம் ஜனங்களை காக்கிறதுக்கு ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருந்தானா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் தாங்க இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? மீறினா ஒரு 7 பேர் இருக்கிறேன்னு வைங்கள, அந்த 7 பேரை நம்மளால காக்க முடியாதா? அதை நம்ம காக்க முடியாது. காக்க முடியுமா? முடியாதா? காக்க முடியும். இதுக்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுறார். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது அவ எப்படி காத்தா, அந்த பட்டணத்தை அவ எப்படி காத்தா, அதை காக்கிறதுக்கு அவ என்ன செய்தாள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வசனத்தமா வாசிங்க பார்க்கலாம். அந்த முதல் வேத வசனம் 15 வாசிங்க. அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு
பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழ பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றார். முதல் பாயிண்ட், தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள வைக்கிற முதல் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், நான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. படம் எவ்வளவு லேட்டா வருது பாருங்க. ஆமா, உங்களுக்கே டவுட்டு. ஏன்னா இப்படி சொல்லுங்களேன், பக்கத்துல கரத்தைப்படி சொல்லுங்களேன், நீங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறனாலதான். ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நிச்சயமா திருமணம் உங்களுக்கு ஆகும். நீங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, சொல்லுங்க பக்கத்துல கரத்தைப்படி சொல்லுங்களேன், நீங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறனாலதான் குடும்பத்தை உங்க கையில கர்த்தர் தந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நீங்க யாருங்க? இப்ப நல்லா சொல்லுங்க, இப்ப உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. நீங்க யாரு? நல்ல புத்தியுள்ள ஸ்திரியா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதாவது அதான் சொல்றேன், எனக்கு இந்த வார்த்தை ஒரு சில நேரம் அலர்ஜியா தான் இருந்தது. புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, இப்படியே சொல்லி சொல்லி மட்டம் தட்டிட்டாங்க மாதிரி இருக்கு எனக்கு அந்த வேர்டு. ஆனா இல்லம்மா, இன்னையிலிருந்து எனக்கு ஒரு புத்தி வரப்போகிறது. இன்னையிலிருந்து எனக்குள்ள ஒரு புத்தி வரப்போகிறது. அதாவது இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புற கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்தை, கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிற கணவனை, கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிற என் பிள்ளைகளை கட்டி எடுத்து தேவனுடைய பிரசன்னத்துல கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அந்த பிரசன்னம் எனக்குள்ள வேலை செய்யும் 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 செய்யும். நான் திரும்பவும் சொல்றேன், தேவன் மனைவியை அலைன் பண்ற பொழுதே அல்லது மனைவியை உருவாக்குற பொழுதே தேவன் நமக்குள்ள எதை வச்சுதான் அலைன் பண்ணினாரு? புத்தி. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, புத்தியா சொல்லுங்களேன். புத்தி, அதாவது புத்தி, அறிவு, ஞானம், இது மூணு முக்கியம். புத்தி கர்த்தரிடத்துல இருந்து வரும். புத்தி நல்லா விளங்க. புத்தி எங்கிருந்து வரும்? நல்லா சொல்லுங்க, புத்தி எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வந்து. அறிவு எப்படி வரும்னா, ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பாருங்களேன், அப்போ புத்தி தேவனிடத்துல இருந்து வரும். அறிவு சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஞானம் என்பது புத்தியையும் அறிவையும் சார்ந்து இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஞானமாய் பேசுவது, ஞானமாய் தெரிந்து கொள்வது தான் என்ன செய்ய முடியும்? அதுதான் ஞானம். ஆமேன் என்று சொல்லாமா? புத்தி, அறிவு, ஞானம். இப்ப புத்தியிலேயே நிற்போமே. இந்த புத்தி முதல்ல தேவன், அதை திரும்ப சொல்றேன், தேவன் நம்மளை அலைன் பண்ற பொழுதே இந்த குடும்பத்தை நடத்துகிற அல்லது இந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தியை தேவன் எனக்குள் வைத்துதான் என்னையே அலைன் பண்ணினார், அல்லது என்னை சிருஷ்டித்தார், அல்லது என்னை உருவாக்கினார். நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்படிதான் என்னை அலைன் பண்ணாரு, அப்படிதான் என்னை உருவாக்கினாரு. ஆனா எப்போ கொலாப்ஸ் ஆச்சுன்னா, அந்த பழத்தை சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பழத்தை தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்ட உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த புத்தி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு கணவன்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, கணவனை எப்படி ஆதாயப்படுத்தணும்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கனியை சாப்பிட்டனால எனக்கு ஒரு கொலாப்ஸ் வந்துச்சு. ஆனால் தேவன் எனக்கு இன்னொரு கனியை வச்சிருக்கிறாரு. அந்த கனியை நான் சாப்பிட, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அந்த கனியை சாப்பிட சாப்பிட அல்லது தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய செய்ய எனக்குள்ள மறுபடியும் புத்தி வருமா? இன்னைக்கு கர்த்தர் அந்த புத்தியை நமக்குள்ள வச்சு அனுப்புவாரு. நிறைய நாள் என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைய வளர்த்த தெரியலையே, இந்த சூழ்நிலை எனக்கு ஓவர் கம் பண்ண தெரியலையே அப்படின்னு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அத்தனைக்கு கர்த்தர் ஒரு பெரிய சொல்யூஷனை டேடி உங்களுக்குள்ள வைக்க போறாருங்கிற நல்ல விசுவாசத்தோட நல்ல கரந்தட்டி அதை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப முதல்ல நீங்க யாரு? ஒருவேளை உங்க கணவன் மாத்த உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னா, இல்லை எனக்கு புத்தி இருக்கு. சொல்லுமா. நிறைய நேரங்கள் நம்மளை மனமடிவாக்குற வார்த்தைகள், நம்மளை எப்படி டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கணவன் மட்டும் இல்லை, உறவுகள், பிள்ளைகளே சொல்ற உனக்கு ஒன்றும் தெரியாதுமாங்கிறாங்க. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா. ஏன்னா இதை எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் கேட்டு ஆமா நமக்கு ஒன்றும் தெரியல,
இல்லை நமக்கு ஒன்றும் தெரியல, இனி நம்ம சொல்ல போகிறோம், இல்லை இல்லை நான் அதை கேன்சல் பண்ணுறேன். தேவன் என்னை விசேஷித்த விதமாக அலையன் பண்ணி இருக்கிறாரு. நான் சாதாரணமானவள் அல்ல மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரம் இந்த இன்ஃபீரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள, அந்த தாழ்வு மனப்பான்மை. ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியல, சமைக்க தெரியல, புத்தியா பேச தெரியல, ஞானமா நடக்க தெரியல, எனக்கு தெரியல. நிறைய செத்து கொண்டு இருக்கிறோமா நம்ம. ஆமா, ஒன்றும் தெரியல, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உட்காரு அப்படின்னா முடிஞ்சிச்சு. சம்பளம் எத்தனைங்க, அதை கேட்டு நீ என்ன செய்ய போற? கேட்குறாங்க மனைவிமார்கள், கேட்குறாங்க எவ்வளோங்க உங்களுக்கு சம்பளம், அதை கேட்டு நீ என்ன செய்ய போற? எங்க இதுக்கு என்ன செய்வீங்க, அதை கேட்டு நீ என்ன பண்ண வர? உட்கார், உனக்கு சட்டி இருக்குது, சாப்பாட்டுக்கோ என்ன செஞ்சுக்க, சமைக்க, உனக்கு கிச்சன் தான் வேலை அப்படின்னு நிறைய நேரங்கள் நம்ம ஒடுக்கப்படுறோம், பிழியப்படுறோம். பிள்ளை கூட சொல்லுதுமா, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. நிறைய பெண்கள், உண்மைம்மா, நிறைய பெண்கள் அப்படியே நினச்சி, ஆமாம், டிமோட்டிவ் அப்படியே ஆகி நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றும் தெரியாதவங்களே மாறிட்டோம். நான் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். இல்லை, டேடி என்னை அலைன் பண்ணுற பொழுது ஒரு விசேஷித்த புத்தியை, விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த அறிவை எனக்குள்ள வச்சு தாங்க என்னை உருவாக்கினாரு. நீ சொல்லுமா, உனக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. உனக்குள்ள இருக்கிற தேவன் உன்னை அலைன் பண்ணியிருக்கிற அந்த மனம், அந்த மைண்டு எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவள் நீ சாதிக்க பிறந்தவோ, நீ சாதிக்க பிறந்தவோ. ஆமா, நீ சாதிக்க பிறந்தவோ, நீ சாதிக்க பிறந்தவோ மகளே. ஆமா, இந்த டிமோட்டிவ், இந்த தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் இன்னைக்கு நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். இந்த வாசப்படியோட நீங்க விட்டுட்டு வெளியே போகிற பொழுது, ஆமா, கர்த்தர் என்னை விசேஷ விதமாய் உண்டாக்கி இருக்கிறாங்க உணர்வோடு நீங்க போவீங்க. இந்த 2 செக்ஷனையும் முடிக்கிற பொழுது நிச்சயமாலும் ஒரு பெரிய தெளிவை உங்களுக்குள்ள கர்த்தர் தந்திருப்பான். சரி, ஓகே. முதல் பாயிண்ட், அவ யாராமா? நீங்க யாரு? நல்லா உற்சாகமா புத்தியா ஒரு தெம்பு வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஒரு தெம்பு வந்துருச்சுலமா? ஆமா, ஒரு தெம்பு. ஆமா, நான் புத்தியுள்ள ஸ்திரீ, நான் படிக்கல. நான் பேதுரு என்னங்க படிச்சிருந்தாரு? பேதுரு என்ன படிச்சிருந்தாரு? உலகத்தை கலக்கின மனுஷாவன். ஆமா, அந்த ஞானமெல்லாம் எனக்கு இல்லை. தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்திருக்கிற புத்தி எனக்குள் இருக்கிறபடினால இந்த கணவனை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஃபைனான்ஸை எப்படி நடத்தணுங்கிற எல்லா ஞானத்தையும் புத்தியையும் தேவன் இன்னிலிருந்து எனக்குள் தொடங்குகிறார். எனக்குள் தொடங்குற புதிய அபிஷேகத்தோட எனக்குள் தேவன் தொடங்குகிறார். அப்ப முதல்ல சொல்லுங்க, முதல் பாயிண்ட் என்னது? திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. 2வது பாயிண்ட் வாசிங்கம்மா, வாசிங்க. 18வது வேத வசனம். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுல ஏன் இந்த பட்டணத்தை அழிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த ஸ்திரீ யோவாப்பிட்ட கேட்கிற, இந்த பட்டணத்தை நீங்க அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த பட்டணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றா. வாசிங்கம்மா. அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன? இந்த புத்தியுள்ள ஸ்திரீ அந்த யோவா பார்த்து கேட்கிற 3 கொஸ்டின் கேட்கிற. அதாவது, என் பட்டணம் ஒரு விசேஷமான பட்டணம். இந்த பட்டணத்தை எதுக்கு அடையாளமா நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்? சத்தமா சொல்லுங்க. குடும்பத்துக்கு அடையாளமா. இவ சொல்றான், என் பட்டணம் ஒரு விசேஷமான பட்டணம். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஆபேல்ல போய், பெத்மாக்காவாகிய ஆபேல்ல போய் விசாரிச்சா இந்த வழக்கு தீந்துருன்னு சொல்லி என் பட்டணத்தை கிளியர் பண்ற, ஜனங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்ற ஒரு பட்டணமா என் பட்டணத்தை தேவன் வச்சிருக்கிறார். 1. 2வது, இஸ்ரவேலிலே சமாதானமும் உண்மையுள்ளவராக இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணம். 2வது என்னன்னா, என் பட்டணம் பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணம் தாய் பட்டணம். முதல்ல வழக்கு தீர்க்கிற பட்டணம். நல்லா விளங்க, என் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? வழக்கு தீர்க்கிற பட்டணம். 2வது, இஸ்ரவேலிலே என் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? தாய் பட்டணம். 3வது, என் பட்டணம் கர்த்தருடைய சுதந்திரம். முக்கியமான வார்த்தை. அப்படின்னா உரிமை. சுதந்திரம் என்னன்னு? உரிமை. என் தேவனுக்கு உரிமையான பட்டணம் என் பட்டணம். அப்படிப்பட்ட பட்டணத்தை நீர் எப்படி அழிக்க வருவி? வழக்கு தீர்க்கிற பட்டணம், தாய் பட்டணம், அடுத்து சுதந்திரமான பட்டணம், உரிமையுள்ள பட்டணம். என் பட்டணத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? இத கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா,
ஒன்று, நீங்கள் முதல் பாயிண்ட் என்னது, நீங்கள் யாரு? ரெண்டாவது, உங்க குடும்பத்தை குறித்த உரிமை உங்களுக்கு இருக்கணும். உங்க குடும்பத்தை குறித்ததான ஒரு தெளிவு இருக்கணும். உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்கிறதான அந்த கண்ணோட்டத்தில் நீங்க குடும்பத்தை பார்க்கணும். ஆமா, என் குடும்பம் இப்படியே சூசைட் பண்ணி செத்து போயிரும், என் குடும்பம் இப்படியே கடல்ல செத்து போயிரும், இப்படியே என் குடும்பம் வியாதியில அதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை. அதுக்காக ஏசப்பா மரிக்கலைங்க, நமக்காக அவர் சொந்த பிதா, அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சார்னா நமக்காக அனுப்பி நம்மளை மீட்டெடுக்க ரட்சிக்கிறதுக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்தை ஏசப்பா அவருடைய ரத்தத்தால மீட்டெடுத்துட்டாரு. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் குடும்பத்தை கர்த்தர், ஆமா, என் குடும்பத்தை ஏசப்பா சிலுவையில பெற்றெடுத்துட்டாருன்னு சொல்லலாம், பெற்றெடுத்துட்டாருன்னு சொல்லலாம், பெற்றெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவர் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்குன்னு வச்சிருக்காம கிட்டத்தட்ட அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள், 5480 காயங்கள். அவருடைய முதுகலை மாத்திரம் 150 காயங்கள். அவருடைய முதுகலை ஆழமான 17 காயங்கள். 40க்கு 1 அடிகள் ரோமர்கள் அடிச்சாங்க. யூதருடைய முறைப்படி 80 அடிகள் அடிச்சாங்க. கிட்டத்தட்ட 600 பேர் சூழ நின்று அவரை அடித்து, அவர் எனக்காக, என் குடும்பத்துக்காக ரத்தத்தை சிந்தி என் கணவனை மீட்டுட்டாரு, என் பிள்ளைய மீட்டெடுத்துட்டாரு. நீ அழிக்கிறதுக்கு நீ யாரு? நீ அழிக்கிறதுக்கு நீ யாரு? என் குடும்பத்து மேல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க நிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தேவன் விரும்புறாரு. நீ நில்லுமா, நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டுங்க, நல்லா கறந்துட்டுங்க. பிசாச வீட்டுக்குள்ள விட்டுட்டு விளையாண்டுருக்கிறதுக்காக இல்லை, பிசாச வீட்டுக்குள்ள விளையாட விட்டுட்டு பார்க்கறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கலைங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரணும். முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க யாரு? நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, என் குடும்பம் அவருடைய சொந்த ரத்தத்தினால விலை கொடுத்து கிரயம் பண்ணி ஏசப்பா என் குடும்பத்தை மீட்டிருக்கிறாரு. என் கணவனை மீட்டுட்டாரு, என்னுடைய பிள்ளைகளை மீட்டுட்டாரு. பிசாசை, என் கணவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் சரீரத்துக்கு மேல வியாதியை கொடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது, கடன் என்கிற தரித்திர ஆவியை கொடுக்க என் குடும்பத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுட்டாருமா. அந்த வெளிப்பாடு உனக்கு வரணுங்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வெளிப்பாடு, இந்த அறிவு இல்லாதனாலதாமா என் ஜனம் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறோம். என் ஜனம் அறிவில்லாமடினால்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இல்ல மகளே, இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ சாதாரணமானவள் இல்லைம்மா. உன் கையில் தேவன் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். உன்னை நம்பி ஒரு கணவனை தந்திருக்கிறார். உன்னை நம்பி 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார், அல்லது உன் வீட்டு பிள்ளைகளெல்லாம் தேவன் தந்திருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? உன் கையில் கொடுத்தாத்தான் இந்த குடும்பத்தை நடத்துவ, அல்லது இந்த கணவனை நீ நடத்துவ, இந்த மனைவியை நீ நடத்துவ, அல்லது உன் பிள்ளைய நடத்துவேன்னு தெரிஞ்சுதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்க கையில குடும்பத்தை தந்திருக்கிறாரு. நிறைய நேரம் நம்ம, அதாவது இது மெசேஜ் இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோன் கொடுக்குற மாதிரி உள்ள ஒன்று கொடுக்குறேன். தேவன் ஆதாமை உண்டு பண்ற பொழுது என்ன சொல்லி உண்டு பண்ணார்? ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமுக்கு மனைவியாகிய ஏவாளை உண்டு பண்ற பொழுது என்ன சொன்னாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு என்ன செய்வ? ஏற்ற துணை. நிறைய நேரம் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களாமா? ஏற்ற துணையா? ஆமாவா இல்லையா? நீங்க ஒன்றும் திருமணமாகாத மாதிரியும் உட்காந்து என்னை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒன்றும் திருமணமே ஆகலைங்கிற மாதிரி பார்க்குறீங்க பாருங்க. சொல்லுங்க, கணவனுக்கு ஏற்ற துணையாய் மனைவியாகிய என்னை தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 0 தான். ஆனால் உண்மையை சொல்லட்டோமா, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏற்ற துணை. நம்ம என்ன நினைச்சிட்டோன்னா, ஏற்றனா அவர் பொறுமையா இருந்தா நம்ம பொறுமையா இருப்போம், அவர் அமைதியா இருந்தா நம்ம கொஞ்சம் என்ன சொல்ற, நம்மளும் அமைதியா இருப்போம்.
அடுத்து என்ன சொல்ல, அவர் கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்தினார்னா நானும் சிக்கனம். அதுதான் ஏற்ற துணை நம்ம நினைச்சோம். இல்லம்மா இல்லம்மா, இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு சொல்றேன். இல்ல, அதாவது ஏற்ற துணை என்பதனுடைய எபிரேயத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்கவுண்ட். என்ன சொல்லுங்க, திரும்ப சத்தமா சொல்லுங்க, என்னது? எதிர்கவுண்ட். கணவன் இதை செய்யணும்னு சொன்னா மனைவி என்ன செய்வோம்? வேண்டான்னு சொல்லுவோம். இது உண்மைமா? இப்படி போலான்னு கணவன் சொன்னா மனைவி சொல்லுவா, இல்லைங்க இப்படி போக வேண்டாம். இந்த இடத்துல பணம் வாங்கலான்னு, இல்லைங்க வாங்க வேண்டாம். ஒருவேளை நம்ம சொல்லுவான், எங்க இந்த பொருள் வாங்கலன்னா இப்ப என்ன அவசரம், அமைதியா. இதுதான் என்னது? எதிர்கவுண்ட். உண்மைமா? தேவன் இப்படிதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லா குடும்பத்திலும் எதிர்கவுண்ட் இருக்குது. யார் குடும்பத்துல ஆமாஞ்சாமி போடுறவங்க இருக்கிறோம்? ஒருத்தருமே இல்லை பார்த்தீங்களா? சுத்தமா ஒருத்தர் கூட கை தூக்கல பார்த்தீங்களா? இல்லம்மா, ஏன்னா தேவன் படைப்பே அப்படிதாம்மா. அதாவது இப்போ ஒரு வீட்டை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு செங்கல் பத்துல, ஒரு இடத்துல செங்கல் பத்தல, ஆனா அந்த இடம் கொஞ்சம் குறியா இருக்குது. அப்படிங்கிற பொழுது அந்த செங்கல்ல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வோம்? வெட்டி. அப்படிதான். அதாவது 2 பேர் இப்படி நிக்கிறோம். என்ன வரும்னா, ஒரு பிரச்சனை வர பொழுது இங்க கொஞ்சம் ஷார்ப் பண்ணுவார், இன்னொரு பிரச்சனை வரப்போ மனைவியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுவார், அடுத்து ஒரு பிரச்சனை வரப்போ கணவனை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுவார். இது ஷார்ப் பண்ணி ரெண்டும் பொருந்துறது தான் நித்தியத்துக்கேற்ற வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்ம குடும்பத்தை அப்படிதான் அமைச்சிருக்கிறாரு. அப்படிதான் அமைச்சிருக்கிறார். பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. அதாவது நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்ற வார்த்தை, என் புருஷன் நான் நினைக்கிற மாதிரியும் இருக்க மாட்டாரு, அல்லது என் கணவனுக்கு ஏற்ற கணவன் நினைக்கிற மாதிரியும் மனைவி இருக்க முடியாது. அல்லது இப்படி சொல்ல, நான் நினைக்கிற மாதிரியும் வாழ்க்கை இருக்காது, என் கணவன் நினைக்கிற மாதிரியும் வாழ்க்கை இருக்காது. தேவன் என்ன நினைத்திருக்கிறார நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. தேவன் என் குடும்பத்தை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரோ, நான் நினைக்கிற மாதிரி என் கணவன் மாறணும்னு நினைக்கிறது தப்பு, கணவன் நினைக்கிற மாதிரி மனைவி மாறணும்னு நினைக்கிறது தப்பு. 2 பேரும் தேவன் என்ன நினைக்கிறாரோ, நல்லா 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 தேவன் என்ன நினைக்கிறாரோ ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப இப்படி சொல்லாம, இப்ப நான் எனக்கு ஒரு ஆதார் கார்டுல ஒரு நம்பர் இருக்கு, அது கவர்மெண்ட்ல பதிவாயிடுச்சு. கவர்மெண்ட்ல நான் இப்ப ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறேன்னா நான் இஷ்டத்துக்கு நம்பரை எழுதி நான் என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு லோனே செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நான் இஷ்டத்துக்கு என் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆதார் கார்டை என்ன தப்பா போட்டு கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா செல்லுமா? செல்லாது. ஏன்னா ஆதார் கார்டு என்ன கவர்மெண்ட் என்ன பதிஞ்சிருக்குதோ அந்த எண்ணெய் நான் பதிஞ்சாதான் என்ன ஆகும்? அங்க லோன் செலெக்ஷன் ஆகும். அது போலதான் பரலோக என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கோ, அங்க என்ன பதிவாயிருக்குதோ, என்ன குறிச்சு என் கணவனை குறிச்சு அங்க என்ன பதிவாயிருக்குதோ அதுதான் நடக்கும். அதுதாமா, அப்பதாமா. அதனால சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ நாள் ஆண்டவர் இவ்வளோ போராட்டம், எத்தனை நாள் ஆண்டவர் இப்படி போராடிட்டு இருக்கிற சொல்லி கொடுக்குற, எப்படி நீங்க ஜெபிக்கணும்னு நிறைய மாற்றங்களை நாங்க பார்க்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தர் அதை நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமா, முதல்ல நீங்க யாரு? நல்ல புத்தியா சொல்லுங்களேன். நீங்க புத்தியுள்ள சரி முதல். 2வது உங்க குடும்பம் என்னது? ஹலோ, ஏசப்பா ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட குடும்பம். 2வது சொல்லுங்க ஏசப்பா ரத்தத்தினாலே. என் குடும்பத்துக்கு மேல உனக்கு என்ன இல்ல? அதிகாரம் கிடையாது. பிசாசா பார்த்து சொல்லுங்க, மனிதர்களை பார்த்து சொல்லுங்க, இங்க பாரு நீ எனக்கு விரோதமா எத்தனை முறை எழும்பினாலும் சரி அது ஒன்று வாய்க்காது. ஏன்னா ஏசப்பா ரத்தத்துக்குள்ள நான் என்ன செய்யற இருக்கிற, அப்படி நீங்க சொல்லணும். தாவீது சொன்னா கோலியாத்தை பார்த்து, ஆனா நீ என்ன பெரிய என்ன செய்ய ஈட்டியோடு என்ன செஞ்ச? அதை வசந்த வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:17-45-46 வேகமா. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிற. இந்த இடத்துல சொல்றாரு, நீ பட்டயத்தோடு வா, நீ ஈட்டியோடு வா. நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலினுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனையா நான் இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? சாதாரணமானவன் அல்ல, அல்லது சாதாரணமானவன் அல்ல. நான் ஒரு சேனைக்கு சமம். நான் ஒரு சேனைக்கு சமம். இஸ்ரவேல் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நான் சேனை. என்ன மேற்கொள்ள முடியாது. இது ஒரு தாவீது சொல்ல வார்த்தை. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, அதாவது வேதத்துல வாசிப்போம் என்றால் வாசிங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறக்கு, கணவனுக்கு ஜெபிக்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்ற வாசிப்போம். இந்த இடத்துல வாசிக்கிற சிப்போரால் சொல்றா. அதாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வேத வசனம். இதை யாரு கொல்ல பார்த்தா? கர்த்தர். யார? இது என்னங்க, இது ஆச்சரியமா இருக்குல்ல. அதாவது மனுஷன் கொண்டா கொல்ல வந்து கர்த்தரே கொல்ல பார்த்தார். இது நிறைய ரகசியம். அதாவது ஏன் மோசையை கொல்ல பார்த்தார் அப்படின்னா, ஒரே பாயிண்ட்ல சொல்றேன்னு. அதாவது ஆபிரகாம்ட்டு ஒரு வார்டு சொல்லுவாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் உபத்திரவப்படுவாங்கன்று? 400 வருஷம். ஏங்க நான் 430 வருஷம் ஆச்சு. இதுக்கு காரணம் மோசே. அது ஒரு பெரிய கணக்கு, உள்ள போக வேண்டாம். அது ஒரு இதுக்கு காரணம். அதாவது 430 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு முதல் காரணம் யாருன்னா மோசே தான் முதல் காரணம். அப்படி ஆன உடனே இப்ப 430 வருஷம் ஆச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரும் மூச்சு தேவன்கிட்ட போயிட்டே இருக்குது. பார்வோனினால ஒடுக்கப்படுறதை கேட்டுட்டு போயிட்டே இருக்குது. இப்ப தேவன் இறுதியா வாதிக்குது. ஐயோ, என் ஜனம் இன்னும் கஷ்டப்படுங்க, மோசே எழும்பலைய இன்னும் வேதனைப்பட்டுட்டே இருக்குது. இங்கேயும் பார்த்தா இன்னும் டிலே பண்ணிட்டே இருக்கிறார். மோசே, இப்படி டிலே பண்ற என் ஜனங்களுடைய பெருமூச்சு என் காதை அடைக்குது அப்படிங்கிற பொழுது, வழியில் தங்கும் இடத்தில் தங்கும், அந்த வேர்டு அதுதான், தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தா. இன்னும் நீ டிலே பண்றிய மோசே, என்ன செய்ய, என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மோசேயினுடைய தாமதம் நிமித்தம் தேவன் மோசையை கொல்ல பார்க்கிறார். இப்ப கர்த்தரே கொல்ல பார்த்த உடனே இந்த சிப்போரால் எழும்பி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அங்க ரத்தத்தை சிந்தி சொல்றா, இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன். என்ன சொல்றான்? நல்லா சொல்லுங்க. இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன். இவரை எப்படி நீங்க கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். ஆமென் என்று சொல்லலாமா? எதுக்குன்னா சிப்போரால் அந்த உரிமை, கர்த்தரே விலகி போனாருங்க. இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு அந்த ரத்தத்தை வெச்ச பொழுது என்ன செஞ்சார்? கர்த்தரே விலகி போனார். இதை எதுக்கு சொல்ல? நீ சொல்லு, என் கணவன் ரத்த சம்பந்தமான புருஷன் பிசாசு, என் கணவன் மேல உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. நாங்க நிறைய பேரை சொல்றோம். நீ சொல்லுமா, ஒருவேளை உன் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படல, ஒருவேளை இன்னும் உன் கணவன் மேல இன்னும் அந்த குடிவெறியின் ஆவி, விபச்சாரத்தினுடைய ஆவி, உங்க கணவனுக்குள்ள இன்னும் இந்த குடும்பத்தோட ஐக்கியம் இல்லாத ஆவி, இதெல்லாம் இருந்ததுன்னா நீ சொல்லுமா. கல்வாரி இதை மத்தியான செக்ஷன்ல உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஏசப்பா ரத்தத்தை எடுத்து அப்படியே உங்க கணவன் மேல வச்சு, இங்க பாரு பிசாசே, என் கணவன் ரத்த சம்பந்தமான புருஷன், கையை எடுத்துறேன், கணவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தரே அந்த ரத்தத்தை கண்டு கடந்து போனானா பிசாசு மனிதர்கள் எல்லாம் மாத்திரமா? நீ சொல்லு, அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன். கையை எடுத்துரு பிசாசே, கையை எடுத்துரு. என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் இல்லை, உன் பிள்ளை கீழ்ப்படியிலையா, இன்னும் துர்மார்க்கத்துல ஜீவிக்குதா? நான் சொல்றேன், உன் பிள்ளைக்குள்ள இருக்கிறது தேவ சாயல், உன் கணவனுக்குள்ள இருக்கிறது தேவ சாயல். அந்த தேவ சாயலை கெடுக்கிற சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு ஏசப்பா ரத்தத்தை எடுத்துக்கு மகளே. உனக்கு மத்தியான செக்ஷன்ல சொல்லி கொடுக்குற அந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்தணும்னு, அந்த ரத்தத்தை பூசு. அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன். ஒரு நாள் எங்க குடுகிக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஒரு கணவனுடைய மனைவி கணவன் சரி 2 பேரும் வந்தாங்க. அப்ப அந்த கணவனுக்காக ஜெபிக்கிறோம். பாகாலினுடைய வல்லமை என்ன செஞ்சா அந்த கணவனை ஆட்கொண்டுச்சு. ஏன்னா அவர் கொஞ்ச நாள் அந்த பாகாலினுடைய வல்லமையில ஆடிட்டு இருந்தாரு. இப்போ குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை. அப்ப கூட்டிட்டு வந்தாங்க. நான் அப்ப துரத்துறேன்.
அப்படியே அது எழும்பி சீறி நிற்குது, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், துரத்தணும். கொஞ்சம் நேரம் துரத்திட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து சொன்னோம், நீ சொல்லுமா, இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன், இவனுக்குள்ள என் கணவனுக்குள்ள வேலை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போன்னு சொன்னோன்னு துள்ளுது. சொல்லாத சொல்லாத சொல்லாத, இல்லை சொல்லுமா, நீ சொல்ல அதுலேருந்து சொல்லு, இவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன், அடிக்கடி சொல்லு சொல்லு சொல்லுங்கிறப்போ அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே கீழே விழுந்து அந்த போயிருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? இது எதுக்கு சொல்ல, நீ சொல்லுமா, ஒருவேளை உன் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலையா? நான் ஒன்னா திரும்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா, என் கணவன் தேவ சாயல். சொல்லுங்க, என் கணவனுக்குள்ள என்ன இருக்குது? ஏன்னா தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் யாரை உண்டு பண்ணாரு? புருஷனை உண்டு பண்ணாரு, அல்லது மனுஷர்களை உண்டு பண்ணினார். அதனால என் கணவன் யாரு? என் கணவன் யாரு? என் கணவன் யாரு? அப்படி தெரியுதா? தேவசாயல் தெரியுதாமா கணவன்கிட்ட? சிரிக்கிறீங்க. தெரியணுமா? தெரியணும். அதாவது நேற்று தினத்துல தான் ஜெபித்துட்டு இருந்த அப்ப ஏசப்பா எனக்கு சொன்னாரு, மகளே, பூமியில பரலோக சட்டம் அமல்படுத்தணும்னு ஜெபினாரு. நிறைய சொல்றாரு, அது நான் உங்களுக்கு இடையில சொல்றதால புரியாது, நிறைய காரியத்தை சொன்னாரு. அப்ப பரலோக சட்டம்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா முதல்ல நீ பூமியிலேன்னு சொல்ற விட முதல்ல நான் எப்பவுமே எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன்னா, முதல்ல கர்த்தர் எந்த ப்ராசஸ் நடத்தினாலும் முதல்ல எனக்குள்ள, அடுத்து என் குடும்பத்துக்குள்ள, அடுத்து தேசத்துக்குள்ள. அப்போ ராஜரீக அப்பா சொல்றாரு, பரலோக சட்டம்னா என்ன ஆண்டவர் அப்படின்னு. இல்லை மேல அதுதான் ராஜரீக பிரமாணனார். ராஜரீக பிரமாணம்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எங்களுக்கு நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற பிரமாணங்களை குறித்து ராஜரீக பிரமாணம் அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. ஆமாம், முதல் ரெண்டு கற்பனை. ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்தமோடு அன்பு கொண்டு. ஒன்று, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு. ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோட பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்போது ராஜரீக பிரமாணம் அப்படின்னாவே என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்டால், ராஜரீக பிரமாணனாவே அன்புதான் ராஜரீக பிரமாணம் என்று சொன்னார். அப்போ இந்த ராஜரீக பிரமாணத்தினுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, இறையாட்சி. அப்ப இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள என்ன ஆட்சி வரணும்? இறையாட்சினா பரலோக ஆட்சி. சொல்லுங்க, இறையாட்சி. அப்போ குடும்பத்துக்குள்ள என்ன ஆட்சினா இறையாட்சி, இறையாட்சினா பரலோகாட்சி, பரலோகாட்சினா ராஜரீக பிரமாணம், ராஜரீக பிரமாணனா அன்பு மட்டும்தான் ராஜரீக பிரமாணம். வீட்டுக்குள்ள அன்பு வந்துருச்சுன்னா எல்லாமே தொல்லையெல்லாம் வெளியே போயிடும். நிறைவானது வரும்பொழுது குறைவானதில்லை. ஏன்னா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனைனா, மனைவி கணவனை நேசிக்கிறதுல, கணவன் மனைவியை நேசிக்கிறதுல, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறதுல, பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிற. அப்ப கர்த்தர் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, இனிமேல் நீங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள இறையாட்சி அல்லது ராஜரீக பிரமாணம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள எந்த பிரமாணம் வேலை செய்யணும்? ராஜரீக பிரமாணம். என் குடும்பத்துக்குள்ள என்ன பிரமாணம் வேலை செய்யணும்? ராஜரீக பிரமாணம், அன்பு. அப்போ இந்த ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன செய்யணும்? பூச 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 என்ன செய்யணும்? அன்பு வெளிப்படும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? ரெண்டாவது, நீங்க முதல்ல நீங்க யாரு? ஆமா, நல்லா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நான் புத்தியுள்ள ஸ்திரீ. சூப்பர். சொல்லுங்க, நீங்க யாரு? நான் புத்தியுள்ள ஸ்திரீ. ரெண்டாவது, உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஏசப்பா ரத்தத்தால மீட்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு நீங்க சொல்லணுங்கிற அந்த ரைட்ஸை எடுங்கிற அந்த அதிகாரத்தை நீங்க எடுக்கணும். அந்த அத்தாரிட்டி நீங்க இன்னைக்கு எடுக்கணும். பிசாசே, நீ யாரு? என் கணவன் மேல வேலை செய்ய நீ யாரு? என் கணவனை தவறான எண்ணங்களுக்குள்ள அல்லது தவறான கிரியைகளுக்குள்ள, விபச்சாரங்களுக்குள்ள, குடிவெறிகளுக்குள்ள என் கணவனை செலுத்த நீ யாரு? நீ யாரு? என் கணவன் மேல இருந்து நீ கை எடுத்துரு. ஏன்னா என் கணவனுக்குள்ள இந்த தேவ சாயலுக்காக தான் இதை சொல்ல வந்த. தேவ சாயல்னாவே அன்பு. எல்லாராமே என்று சொல்லாம அதை அடுத்த செக்ஷன் எடுக்கிற. தேவ சாயல் என்றாலே அன்பு. அப்போ ஏன்னா மனைவிமார்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கமே என்ன தெரியுமா? என் கணவன் என்ன நேசிக்கல. எப்படி? என் கணவன் என்ன நேசிக்கல. இதுதான் எல்லாருடைய வீட்டுல அப்படிதான். என் கணவன் என்ன நேசிக்கிறது இல்லைங்க, யாரையோ கூப்பிட்டு விசாரிக்கிறார். என் கணவன் ஏன்ட்ட பேசுறது இல்லைங்க, யாரும் எப்போ எந்த நேரம் பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க, பேசாம கணவன்மார்களுக்கு செல்போனை கட்டி கொடுத்துட்டாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் எதைத்தான் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு இந்த சிறுவர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு என்ன செஞ்ச ஒரு கேம்ப் பாட்டம் நடத்தினாங்க. அப்போ அந்த சிறு பிள்ளைகிட்ட எல்லாம் குறைகள் கேட்டாங்களா, உனக்கு என்ன குறை அப்படின்னு ஒன்றொன்னா கேட்டுட்டு இருக்கிற பொழுது ஒரு குழந்தை எழுந்து சொல்லிச்சா, நான் அடுத்த முறை செல்ஃபோனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான்.
அந்த குழந்தை சொல்லிச்சான், அடுத்த முறை நான் செல்ஃபோனு. என்ன தம்பி, ஒருவேளை எல்லாரும் நினைச்சோம் செல்ஃபோனுக்குள்ள அத்தனை இருக்குது இத்தனை இருக்குது அப்படின்னு. அப்போ ஏன்ப்பா செல்ஃபோனாக பிறக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான், எங்கள் அம்மா என்னை பார்க்கறத விட எந்த நேரமும் என்னதாமது செல்ஃபோனையே எங்கள் அம்மா பார்க்குது. எங்கள் அப்பாவும் வேலையிலேருந்து வந்த உடனே எதைத்தான் பார்க்குறாரு, செல்ஃபோனா. அப்போ நான் செல்ஃபோனாக பிறந்துட்டான். எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, நான் என்னைய வச்சுட்டே இருப்பாங்க வரேன். ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, எந்த நேரமும் செல்ஃபோனையே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை நான் என்னவா பிறக்கணும். அப்போ அந்த குழந்தை எவ்வளவு அன்புக்கு ஏங்குது, அதுக்காக சொல்ல வர. அப்போ இன்னைக்கு நிறைய நேரம் இதுதான் குடும்பத்தில் பிரச்சனை, நேசிக்கலீங்க, அதை பண்றாரு இதை பண்றாரு. ஆனா தேவ சாயல் மாத்திரம் வந்துருச்சுன்னா நம்ம கணவன் நம்மளை நேசிக்கிறவரா அல்லது மனைவி கணவனை நேசிக்கிறவங்களா மாறுவோம். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுங்க. அப்ப நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், என் குடும்பம் நல்லா 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 உறுதியா சொல்லுங்க. அதாவது பிசாசு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஏய் ஏய் பிசாசே. சொந்தக்காரனை கூப்பிடுறப்ப கூப்பிடக்கூடாது, எதிரி கூப்பிடுறப்ப, ஏய் பிசாசே, நான் யார் தெரியுமா, நான் புத்தியுள்ள ஸ்திரீ தெரியுமா, நீ என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் புத்தியுள்ள ஸ்திரீ, குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது சொல்றேன், என் குடும்பம், என் கணவன், சொல்லுங்க, என் குடும்பம், என் கணவன், என் பிள்ளைகளை ஏசப்பா அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு எடுத்துட்டாரு. அதனால என் கணவன் மேல இருந்து கையை எடு. நீ துரத்தாம அவ போக மாட்டா, நீ துரத்தாம அவ போக மாட்டா. என் பிள்ளை மேல இருந்து கையை எடு. ஒழுக்கக்கேடான காரியங்களை பிள்ளைக்குள்ள வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளை கர்த்தருடையவள், ஆமேன் என்று சொல்லுவோம். நான் கர்த்தருடையவன், என் கணவன் கர்த்தருடைய. இதை சொல்லிட்டே அடிக்க நல்லா சொல்லுங்களேன். பழமொழியே தெரியாத மாதிரி சொல்றீங்க பாருங்க, நல்லா சத்தமா சொல். அடிக்கடிக்க ஒரு நாள் சொல்லிட்டு நடந்துரும் நினைக்காது, சொல்லிட்டே இருமா. என்ன சொல்ல, எகிப்தின் தேவர்கள் மெலிந்து போனது போல உன் கணவனுக்குள்ள ஆளுகை செய்கிற பிசாசுடைய வல்லமை அழியும். விபச்சார பாவம், மாமிசத்தின் கிரியிலான விபச்சார, வேசித்தன, அசுத்தம், காமவிகார, விக்கிரகாராதன, பில்லி சூனியம், பகை, விரோத, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேத, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு எல்லாமே அழிந்து போயிடும். எல்லாமே அழிந்து போயிடும். கசப்புகள், உங்க கணவனுக்கு கொடுக்குற கசப்புகள், கோபங்கள், இதெல்லாம் மாறும் மகளே, இதெல்லாம் மாறும். ஏன்னா தேவ சாயல் நம்ம கணவன்மார்க்குள்ள வரப்போகுது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா, எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா. அப்ப என்ன வரணும், தேவ சாயல். சொல்லுங்க, என்ன வரணும், என்ன வரணும், திரும்ப சொல்லுங்க. முதல்ல நீங்க யாரு, புத்தியுள்ள சரி. ரெண்டாவது நீங்க உங்க குடும்பம். ஆமா, அதாவது உங்க வீட்டுக்குள்ள நாய் வந்து படுத்திருந்தா விட்டுருவீங்களாமா, இல்லைன்னு நாய் வந்து சோத்து சட்டி திறக்கிற பொழுது விட்டுருவோமாமா, விட்டாமா, அது அப்படி நினைமா இல்லை. நீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நாங்கள் நிறைய முறை அப்படிதான் சொல்லுவோம். சொல்லி இல்லை கையை எடுத்துருங்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து என் கணவன் மேலே கையை எடுத்துரு. என் கணவனுக்குள்ளே இந்த ஆவி வேலை செய்யவே கூடாது, கசப்பின் ஆவி வேலை செய்யவே கூடாது, விபச்சார ஆவி வேலை செய்யவே கூடாது, குடிவெறியின் ஆவியை வெளியேறு. ஏன்னா என் கணவனை தேவன் உண்டாக்குற பொழுது எப்படிதான் உண்டு பண்ணாரு, தேவ சாயலுக்குள்ள. கசப்பின் ஆவியை வெளியேறு, மாறாவின் ஆவியை வெளியேறு, என் கணவனை விட்டு வெளியேறு. நாங்க ரெண்டு பேரும் ஆமா எசஞ்ச, ஆமா புருஷனானவன் மனைவியோட இசைந்திருப்பான் என்று வேதத்துல இருக்குது. புருஷனானவன் மனைவியோட இசைந்திருப்பான். என் கணவன் என்னோட எசஞ்சு வருவாரு, எசஞ்சு இருப்பாரு. நானும் என் கணவனும் இணைஞ்சு தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். நல்லா 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 நான் என் கணவனை எழுந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோமா. பக்கத்துல கரத்தை பிடிங்க. கண்ணு திறக்கப்பட்டு இருக்குதா, திறக்கப்பட்டுச்சா, பட்டுட்டு இருக்குதா, திறக்கப்பட்டது. ஆமா, முழு பறக்கண்ணு தெரிஞ்சிருச்சு, முடிகிற பொழுது முழுக்கண்ணு தெரிஞ்சிடும். இந்த வெளிப்பாடோடமா இந்த அறிவு நமக்கு வேணும் மகளே. இந்த அறிவு வேற நேரமாகுது எனக்கு. மூணாவது வாசிங்க பார்க்கலாம். மூணாவது இப்ப என்ன நடக்குது, முதல் பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். புத்தியுள்ள ஸ்திரீ. ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம் பாஸ்டர்மா, ஃபர்ஸ்ட் செக்ஷன். சரி, ஓகே. இப்போ
மோவாப்புக்கிட்ட யார் சொல்கிறா? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ சொல்கிறா, என் பட்டணம் இப்படிப்பட்ட பட்டணம், அதனால எல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னோடனே உடனே யோவாப் சொல்கிறான், இங்கே பாரு, உன் பட்டணத்தை அழிக்கணும்னா எனது நோக்கம் இல்லை, என்னுடைய எதிரி இந்த பட்டணத்துக்கு இருக்கிறா, அதனால நீ என்ன செய்ய, அவனை மட்டும் தூக்கி என்ன செஞ்சிரு, வெளியே போட்டு நான் போயிடுவேனோன்னு அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறா, எல்லாரோட பேசி என்ன செய்கிறா, அந்த சேபா பிக்ரின் குமார் நாய சேபாவனுடைய தலை தூக்கி மதில தூக்கி போட்டாங்க, யோவாப்பிட்ட கொடுத்துறாங்க, அவ எடுத்துகிட்டு போயிட்டா. இதை 3வது பாயிண்ட் என்ன சொன்னா, சுத்திகரித்தல். 3வது பாயிண்ட் என்னது, அதாவது ஒரு 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 வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. ஒரு வயதான ஐயா ஒரு பெரிய மூட்டையை தலை மேலே வச்சுட்டு ஒரு தெரு வழியாக நடந்து போனோம்னா அங்கே இருக்கிற பூனைகள் எல்லாம் அந்த ஐயா பின்னாடியே போச்சாமா. இந்த ஐயா அடுத்த தெருவுக்கு போனார், அங்கே இருக்கிற பூனையெல்லாம் அந்த ஐயா பின்னாடியே போச்சு. இப்படி ஒவ்வொரு தெருவாக போகிற பொழுது அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற பூனைகள்லாம் அந்த ஐயா பின்னாடியே போச்சு. இந்த ஐயாவுக்கே தெரியல, ஏன்டா இந்த பூனையெல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வருது அப்படின்ட்டு, எதுக்காக சுற்றி இந்த பூனையெல்லாம் பின்னாடியே வருதுன்னு இன்னொரு ஐயா சொன்னாரா, உன்னுடைய தலையில் இருக்கிற மூட்டை என்னன்னு கேட்டாரா, கருவாடுங்கிறனால தான் இத்தனை பூனை என்ன பண்ணுது, உன் பின்னாடியே வருது. இதை எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு உன் குடும்பத்தை அழிக்க, அல்லது உன் கணவனை அழிக்க, அல்லது உன் பிள்ளையை அழிக்க, அல்லது உன் குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்கு பிசாசுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று உன் வீட்டுக்குள்ள இருக்கும். உன் வீடு பரிசுத்தமா இருக்கும் என்றால் தேவதூதர்கள் தான் உன் வீட்டுக்குள்ள உலாவணும். உன் வீட்டுக்குள்ள அசுத்தம் இருக்குன்னா என்ன செய்யணுமா, இப்படி இந்த கருவாடை சுத்தி வந்த பூனையை போலதான் உங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியம் இருந்ததுன்னா பிசாசு என்ன செய்வா, சுத்தி சுத்தி அழிக்க வருவாங்கிற. அப்ப அவனுக்கு தேவையானதை தூக்கி வெளியில போட்டுருங்கிற, அவனுக்கு தேவையானதை தூக்கி வெளியில போட்டுருங்க. இதுக்கு நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். குடும்பத்துல பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. என்ன தெரியுமாமா, ஒவ்வொரு நாளும் நீதான் உன் குடும்பத்தை சுத்திகரிக்கணுமா. ஒருவேளை உன் கணவன் தெரியாம பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளை தெரியாம பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீ சொல்லணும், ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து, நீங்க சொந்த ரத்தத்தை சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேல வச்சு என் கணவனை சுத்திகரிக்கிறேன், என் பிள்ளைய சுத்திகரிக்கிறேன். வேண்டாண்டுவரே, பிசாசு என் பிள்ளைய தொடரக்கூடாது, என் கணவன் தொடரக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அந்த விபச்சார எண்ணங்கள், ஒருவேளை குடிவெறியின் எண்ணங்கள், ஒருவேளை பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாத எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு அப்படியே சுத்தி 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 என்ன செய்வானா, வருவானா. நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். குடும்பத்துக்குள்ள எதெல்லாம், ஏன்னா நீங்க நல்லா விளைக்க, நானும் அந்த அனுபவத்தை பார்த்துருக்கிறேன். அதாவது காலையில எழும்பி நம்ம கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சமைக்கிறதுலையோ இந்த டென்ஷன் ஆவி என்ன அப்படியே கணவனுக்குள்ள போகும். நம்ம ஒன்று பேசுவோமா, அப்படியே அந்த ஆவி யார்கிட்ட போகும், கணவன்கிட்ட போகும். அவர் அடுத்து டென்ஷன் ஆவார். அந்த ஆவி அப்படியே பிள்ளைகளுக்குள்ள போகும். பார்த்தீங்கன்னா அந்த காலை நேரம் வீட்டுக்குள்ள எப்படி தான் இருக்கும், டென்ஷனாகவே தான் இருக்கும். அந்த 9 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ள அதை பண்ணு ஒரு டென்ஷன். ஆனால் நீங்கள் காலையில் எழும்பி, ஏசப்பா ரத்தத்தை என் வீட்டுக்குள்ளே நான் தெளிக்கிறேன், என் கணவன் மேலே தெளிக்கிறேன், இதை செய்யணும் மகளே, இதை செய்யணும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவு காரியத்தை டேடி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னையிலிருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே மாற்றம் வரணும் மகளே, வந்துடும். நீங்கள் ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறத நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக வந்துடும். அப்போ காலையில் எழும்பி நீங்கள் சொல்லுங்க, ஒருவேளை உங்கள் கணவனுக்கு அறியாமையே, ஏன்னா ஒருவேளை நம்ம ஊழியம் செய்கிற நிறைய சகோதரிகள் இருக்கோம். ஆமாம், பாசமாசம் இருக்கீங்க. இப்போ ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறோன்னு வைங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜெபிச்சுட்டு வரோம், ஒரு பட்டணத்துக்கு போய் அல்லது ஒரு தெருவில் போய் ஜெபிச்சுட்டு வரோன்னா அங்கே இருக்கிற ஆவியெல்லாம் கூட வரும். விபச்சார ஆவினா அந்த விபச்சார எண்ணத்தை கொண்டு வரும், சண்டையின் ஆவினா அந்த சண்டையின் ஆவி வரும், எரிச்சலின் ஆவினா எரிச்சல், அப்படியே வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும், உலாவு. ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேலே பூசுகிறேன், என் பிள்ளை மேலே பூசுகிறேன். நீ இல்லைம்மா, நீ பூசி பாரு, ஏன்னா எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாட்சியாக இருக்காங்க. ஆமாம், பூசி பாருங்களேன், உங்கள் கணவனுக்கு மாற்றம் வரதை நீங்க பாப்பீங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ள மாற்றம். ஏன்னா நீங்க சுத்திகரிக்கணுங்கிற. நானு இந்த பெரிய பொறுப்பு, ஏன் இந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நான் அடுத்த செக்ஷன்ல சொல்றேன். இந்த பொறுப்பை ஏன் உங்ககிட்ட தான், நம்ம கிட்ட தான் தேவன் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சுத்திகரிக்கிறது நம்ம வேலை. வேதத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம், வேகமா வாசிங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, 1:3 வேகமா.
நின்றா. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், சகரியா ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல யாரை பார்க்கிறாருன்னா, பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. அதாவது மோசே கூட இருந்த ஜோசுவா இல்ல, இந்த ஜோசுவா பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. இந்த ஜோசுவா யாருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்? நல்லா இங்க கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக. சொல்லுங்க, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாரு. பக்கத்துல கூட யாரு நிக்கிறான்? சாத்த. அது எப்படிங்க? நான் கர்த்தருக்கு முன்பா நிக்கிறேன், என் பக்கத்துல எப்படிங்க சாத்தா நிப்பான்? அதுவும் எப்படியாமா? விரோதம் செய்ய. எப்படியாமா? விரோதம் செய்ய. அதாவது நான் கர்த்தருக்கு முன்பாக தான் நிக்கிறேன், எனக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான். ஏன்? 3வது வேதவசனம் வேகமா. ஜோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய். நல்லா விளங்குச்சாமா? அப்போ அழுக்கு யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். அழுக்கு யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். அப்போ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் என்ன நினைக்கிற? ஜோசுவா நின்றதுபடினாலே அந்த அழுக்குக்கு சொந்தமான பிசாசு பக்கத்துல நிக்கிறான். உடனே தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, அவன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை களைந்து போட்டு. வாசிங்க அந்த வசனம் 3ஆம் நாளா. அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு என்ன சிறந்த வஸ்திரம். நல்லா கறந்துட்டுங்க. எந்த வஸ்திரம்? சிறந்த வஸ்திரம்னா பரிசுத்த வஸ்திரம். திரும்ப சொல்றேன், ஜோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். சாத்தா விரோதம் செய்ய வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறான். இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, உடனே தூதன் என்ன சொல்றா? இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துருங்க, சிறந்த வஸ்திரத்தை இவன் மேல் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சாத்தான் அவனை விட்டு விலகி போனான். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இன்னைக்கு காலையில பிசாசு நினைச்சிருக்கலாம், உங்க கணவனையோ அல்லது உங்களையோ அல்லது உங்க பிள்ளைகளையோ இன்னைக்கு விரோதம் செய்யனா, ஒருவேளை விபத்தின் ஆவி உண்டு பண்றதுக்கு பக்கத்துல நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க காலையில எழும்பி கணவன் மேல ஏசப்பா ரத்தம், பிள்ளை மேல ஏசப்பா ரத்தம், அல்லது உங்க மேல ஏசப்பா ரத்தத்தை போட்டுட்டீங்கன்னா, உங்க மேல ஒரு சிறந்த வஸ்திரம், பாதுகாப்பு வஸ்திரம், பரிசுத்தமுள்ள வஸ்திரம் வந்துச்சுன்னா விரோதம் செய்ய சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா ஆமா, பாதுகாப்பின் வஸ்திரம், சிறந்த வஸ்திரத்தை தேவன் உங்க மேல போட்டபடியினாலே அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆமென் என்று சொல்லாமா? ஒன்னொன்று, ஒருவேளை உங்க கணவனுக்குள்ளேயே, உங்களுக்குள்ளேயே, ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்குள்ளேயே அந்த ஒருவேளை, ஏன்னா இப்போ ஒரு சில காதல் மயக்கம் அது இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள வருது பார்த்தீங்களா? ஏன்னா அது செல்போனை திறந்தாலே ஆபாசம்தான். அப்போ அப்படியே நான் அடிக்கடி பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஆமாம், குருவி மேலே பறக்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, குருவி மேலே கூடு கட்ட விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே ஒரு சில நேரம் அப்படி தான் நினைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செல்ஃபோனை ஒன்றா நம்ம பார்க்குறோம், அதையே சிந்திக்கிறோம் பாருங்க, அதுதான் கூடு கட்டுறது. பார்த்தோம், விட்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போது இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள இந்த சத்துரு தந்திரமா கூடு கட்டுறா. அவன் கூடு கட்ட காலையில் எழுந்தி ஏசப்பா ரத்தத்தை அந்த பிள்ளையினுடைய சிந்தையில போட்டு நீங்க சுத்திகரிக்க தேவன் அங்கே ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவான். எதுக்கு சொல்றடா? பாவம் வேறு கொள்ளாது. அதுக்கு பெண்களாகிய குடும்ப ஸ்திரீகளாகிய நம்ம உத்தரவாதம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆமா, ஜோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தா. அப்ப உடனே தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு சிறந்த வஸ்திரத்தை போட்ட உடனே சாத்தான் அவனை விட்டு விலகிட்டான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில பெண்களுக்கு பெரிய வேலை அதிகாலை ஜெபம். ரொம்ப ஒருவேளை நிறைய பேர் சொல்கிறோம், எங்களால் முடியலைங்கன்னு. ஒருவேளை இந்த அபிஷேகம் உங்களை அதுக்குள்ளே நடத்த போகிறோம். இந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமாக, அதிகாலையில் எழும்பி நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. கடைசியாக எனக்கு நேரம் இல்லாதனால வேகமாக போயிடுறேன். 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு. முதல் பாயிண்ட் சொல்லுங்கள், நீங்கள் யாரு? நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ. ஓகே. 2வது, அடுத்து என்ன? உங்கள் குடும்பம் மீட்டெடுக்கப்பட்டது. அப்ப டெய்லி காலையில நீங்க என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தை, ஒரு சில சத்தம் வரவே இல்லை, ஏசப்பா ரத்தத்தினால டெய்லி சுத்திகரிக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அவார்டு உண்டுமா?
பரலோகத்துல கர்த்தர் உங்க கையில கொடுத்த கணவன் பிள்ளை இவ்வளோ பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டியேன்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிவார்டை கொடுக்க போறாரு, ஒரு அவார்டை கொடுக்க போறாரு, ஒரு பரிசை கொடுக்க போறார். உங்ககிட்ட கொடுத்ததை நீ பாதுகாத்துட்ட மகளேன்னு கர்த்தர் உன்னை என்ன செய்யறார்? அப்ரிசியேட் பண்ணுவாரு. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதெல்லாம் நீங்கள் டேடியோட ஏசப்பாவோட நடக்க வந்துடும். ஆமாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை மறுரூபத்தை கத்த தரப்போகிறார். 4வது வேகமாக இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அந்த யோவாப்பின் தலை சரி பிக்ரியின் தலையை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிங்க. 22 வாசிமா. 22 வாசிங்க. அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் போது. இந்த இடத்துல வாசிக்கிறோம். முதல் பாயிண்ட் சொல்லுங்க, நீங்க யாருப்பா? புத்தியுள்ள. சரி, நீங்க 2வது உங்க குடும்பம். 3வது நீங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். 4வது குடும்பத்துல இது ஒரு அதைத்தான் நான் சொல்றேனே, நம்மளை தேவன் அலைன் பண்ணுனதை எப்படிதான் அலைன் பண்ணியிருக்கிறாரு? புத்தியாய் குடும்பத்தை நடத்துறதுக்கு புத்தியை கர்த்தர் அலைன் பண்ணியிருந்தார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்குள்ள புத்தி இருந்தது, இப்ப வந்துருச்சு. கேளுங்க, பக்கத்துல கரத்தை பிடிச்ச புத்தி வந்துருச்சாமா? வந்துரோன்னு. ஆமா, இந்த கூட்டம் முடிஞ்சு போறக்குள்ள உங்களுக்கு என்ன வந்துரோடு? புத்தி வந்துரோன்னு. எப்படியாமா? நமக்குள்ள புத்தி வந்துரோடு. ஆமேன்னு சொல்லுவோம். இந்த ஸ்திரீ எல்லாரையும், அதாவது இப்படி வந்து யோவாப்பா அழிச்சிட்டு இருக்கிறா, அவனை வர சொல்லுங்கிற பொழுது யோவாப்பு இதை சொல்றா, எங்களுக்கு பட்டணத்தை அழிக்கணும்னா ஆசையில இல்லை. அவன் பிக்ரி தலையை தூக்கி நீங்க சேபாவின் தலையை தூக்கி எங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுவோங்கிற பொழுது உடனே இவ பிளான் போடுறா, எல்லாரையும் வர சொல்றா. வர சொல்லி ஜனங்கள் எடுத்து அவ எப்படி பேசினாளா? புத்தியாய் பேசினாள். புத்தியாய் பேசினதும் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்ச உடனே அந்த சேபாவின் தலையை வெட்டி மதில் மேலே போடுறாங்க, அல்லது யோவாப்பிட்ட கொடுக்குறாங்க. அவன் எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பட்டணம் காக்கப்பட்டது. அப்போ அவ எப்படி பேசினாளா? புத்தியாய். எப்படி பேசுறது? புத்தியா. ஒரு மனைவி சொன்னாளா, எங்க கடுகு இல்லைங்க, வெங்காயம் இல்லைங்க, என்னன்னு எப்ப பார்த்தாலும் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கணவன் சொன்னாரா? யோசிச்சுட்டு புத்தியா சொன்னாளா, என்னங்க கடுகு இல்லாமல் இருக்குங்க, வெங்காயம் இல்லாமல் இருக்குங்க. இந்த புத்திய கர்த்தர் கொடுக்கணுங்க. இந்த புத்தியை யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். இப்போ உங்க பிள்ளை படபடபடன்னு வீட்டுக்குள்ள வரான், மாடு மாறி வரைய அப்படின்னு சொன்ன எப்படி சப்புன்னு அரைஞ்சிருவான் நம்ம பிள்ளை நம்மளை. ஆனா நம்ம எப்படி சொல்லணும்? புத்தியா, ஏமா பசு மாதிரி வரையேம்மா. மாடுனாலும் ஒண்ணுதான், பசு அதுதான் புத்தியா பேசுறது. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா, சொல்லுங்க எல்லாரும் தலை மேல கை வச்சு, ஏசப்பா என் கணவன்ட்ட என் பிள்ளைட்ட புத்தியாய் பேசுகிறேன், ஞானத்தை எனக்கு தாங்க. ஆமென் என்று சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள மறுபடியும் இந்த அபிஷேகத்தை வைக்க போறாருமா. நிச்சயம் வரும். ஆமா, தேவன் சொல்லி இருக்கிறார், நீ என்ன சொல்லுகிறாயோ அதை அப்படியே செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இனி நம்ம குடும்பத்தை நடத்துகிற அந்த ஞானம், அறிவு, புத்திய தேவன் நமக்குள் தரப்போறா. என் கணவன்கிட்ட புத்தியாய் பேசுறதுக்கு. ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது புத்தியா நீங்க எப்படி பேசணும்னா, இப்போ ஒரு தந்திரமாக சொல்லி கொடுக்குற, ஒரு வேளை வீடியோ வேறு போகுது, பரவாயில்ல சொல்கிறேன். இப்போ உங்கள் கணவன் ஒரு வேலையுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார், இதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா உடனே நீங்கள் போய் சொல்லுங்கள், எங்கள் ஆதாமிட்ட கர்த்தர் கொடுத்த முதல் பொறுப்பு என்ன தெரியுமா? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். அதுதாங்க முதல் வேலை. அதனால குடும்பத்தை நீங்கள் என்ன செஞ்சுங்க? புத்தியா பேசலாமா பேசக்கூடாதா? இப்படி சும்மா நீங்கள் வாட்டு சுத்துறீங்க, அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதை வாங்கி கொடுக்க அப்படின்னு திட்டுறதை விட வேதத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே நீங்க சொல்ல 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 உங்க பிள்ளைகிட்ட, மகளே இது தப்பு. ஒருவேளை வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னா வேதத்துக் கொள்ளணும். எதுக்கு சொல்றேன்னா, பெண்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள வசனத்தை ரொம்ப பேசணும்னு சொல்ல வரேன். ஆமை, வசனத்தை பேசுங்க. வேதத்துல கணவன் நடக்க வேண்டிய வழி, பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை நீங்க என்ன செய்யணும்னா, வேதத்துல ஒருவேளை உங்க வீட்டுல மாமியார் இருப்பாங்கன்னா, ஒருவேளை உங்க மாமியார் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டு இருந்தாங்கன்னா, அந்த மாமியார்ட்ட போய் சொல்லுங்க, எங்க வேதத்துல நகோமின்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுங்களா?
அந்த நகோமி ரூத் அப்படி பார்த்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதாங்க, வசனம் போயிருச்சு. அந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென்னு சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, புத்தியாய் பேச கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். புத்தியா கணவன்ட்ட அந்த புத்தியா பேசணும். புத்தியா பேச, அல்லது ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட நீங்க என்ன செய்யணும், வேதத்திலிருந்து இருக்கிற வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க. இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படிதான். ஒரு சில விஷயத்துல பெண்களாகிய நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய காரியத்தை ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம். காலையில எழுந்து பைபிள் படிக்காம உனக்கு என்ன இல்லை, டீ கிடையாதுன்னு சொல்லுங்க. பைபிள் படிக்காம அல்லது வேதத்தை வாசிக்காம உனக்கு என்ன இல்லை, காலையில டின்னர் இல்லைன்னு சொல்லுங்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம ஸ்ட்ரிக்டா நிக்கணுமா. எப்படியோ எந்திரிச்சுக்கோ, எப்படியோ இல்லாமா, கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் என்ன செய்வாரு, நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அதனால வீட்டுக்குள்ள பெண்கள் எப்படி பேசணும், அவள் புத்தியாய் பேசினபடினால். வேதத்தில் ஒரு வசனுக்கு நிறைய இருக்கு, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளுக்கு நம்ம உபாகமம் 6:7 வாசிக்கிற பொழுது நிறைய சட்டங்கள் எத்தனை தெரியுமா வேதத்தில்? நியாயப்பிரமாண சட்டங்கள் 613 சட்டம். அதில் ஒரு சட்டம் உபாகமம் 6:7 வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் படுத்திருக்கிற பொழுது, எந்திரிக்கிற பொழுது, உட்கார்ற பொழுது எதை பேசணுமாமா? வசனத்தை பேசிகிட்டே இருக்கணும். பிள்ளைகிட்ட வசனத்தை பேசுங்கம்மா. உட்காந்து பிள்ளைகிட்ட வசனம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஓடிட்டே இருக்கிறான், பரவாயில்ல, அவன் ஓடிட்டே இருக்கட்டும், நீ வசனத்தை பேசு. அந்த வசனம் நிச்சயமாய் வேலை செய்யும். ஆமென் என்று சொல்லலாமா? நிச்சயமா. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்திற்கு வருது. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் மேம் வந்து அவங்க அக்கா ஒரு சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது எங்கள் பாப்பாவுடைய ஸ்கூல் மேம், அவங்க கிளாஸ் மேம் வந்து அவங்க சகோதரி, அந்த மேம்னுடைய சகோதரி வந்து ஒரு சர்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து என்னை பிரசங்கம் பண்ணுறக்கு என்னை கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். அந்த மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பொழுது எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்த சிஸ்டருடைய என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவள் ஸ்கூலில் நடக்கிறது, அவள் அந்த ப்ரேயர்ஸில் நடக்கிறது, இதையெல்லாம் பார்த்து இவளே இப்படி இருக்கிறானா, இவளை வளர்த்தன அம்மா எப்படி இருப்பாங்கங்கிறதுக்காக தான் இவங்களை நான் தேவ பிரசன்னத்தில் நின்று சொல்கிறேன். இவளே இப்படி நடத்துகிறா ப்ரேயர் குழுவை, இவளே இப்படி காரியங்களை பண்ணுறானா, இந்த பொண்ணை வளர்த்தன இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கூடுகைக்கு நான் மெசேஜ் பண்ண கூப்பிட்டேன்னு அந்த மேம் சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லாமா? எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் அன்னாளுடைய மகன் சாமுவேல் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய தாய் அன்னாள். சாமுவேலை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருந்தார். அப்போ உங்க பிள்ளையை நீங்க வளர்க்கிற விதம் அப்படியே கர்த்தர் உங்க பிள்ளையை பெருமைப்படுத்த உங்களுக்கு கிரேடு கூடிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிள்ளைக்குள்ள சத்தியத்தை வச்சிருங்க. அது எப்ப வேணாலும் கிரியை செய்யும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கும், பிள்ளையை வளர்த்த வேண்டிய விதத்துல வளர்த்துனீங்கன்னா அது பாபிலோனுக்குள்ள போனாலும் கனி கொடுக்குங்கிற நாடு. பாபிலோன் பாவம் நிறைஞ்ச இடம் இல்ல. எங்க அம்மா இதை சொல்லியிருக்காங்க, இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க, இது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, இது பிசாசின் தந்திரம்னு சொல்லியிருக்காங்க. உன் பிள்ளை அங்க போய் நின்றுட்டு உங்க வார்த்தையை கவனிப்பான். ஆமென் என்று சொல்லலாமா?